ஃபோன் அடிச்சா கூட எடுக்கவே மாட்டக்கா. நமக்கு வேற ஒரே போர் அடிக்குது. இந்த நேரத்துல தூக்கமும் வர முடக்கு. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா ஜெனி? ஹலோ, எங்க மேடம் போனீங்க இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்க? எங்கேயும் போல, சும்மா உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு போர் அடிக்குது. எனக்கும் போர் அடிக்குது. இந்த கண்மணி லூஸ் என்ன பண்ணுவா? தினக்கல்வி மணி 11 ஆகுது. நிச்சயம் தூங்கிருப்பா. பேசாம அவளுக்கு கான்ஃபரன்ஸ் போடவா? போடலாமே. இரு போடுதேன். ஆனா அவ எடுத்தான்னு எடுப்பா. ஏன்னா அவ அந்த நேரத்துக்கு நல்லா தூங்கிருப்பா. அது எப்படி நம்ம தூங்காம அவ தூங்குறது? இரு கான்ஃபரன்ஸ் போடுதேன். நடத்து. அட யாருங்கப்பா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது? இந்த நேரத்துல யாரு நமக்கு ஃபோன் அடிக்கா? தூக்கமா வருது. நினைச்ச மாதிரியே இந்த எரும மாடுக தான். நிச்சயம் என்னை ஏதோ வச்சு ஃபன் பண்ண போறாள்வ. என்ன பண்ண காத்திருக்காள்வளோ? ஹலோ ஹலோ கண்மணி. பிசாசு 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 மாதிரி ஆண்டி நடுராத்திரியில கால் பண்றிய? கண்மணி ஹாய். நீ இருக்கியா? அதான் துணைக்கு அவ இருக்காளாட்டி. பின்ன ஆண்டி என்ன எழுப்புத? எனக்கு தூக்கம் வரல, அவளுக்கும் தூக்கம் வரல. நீ எப்படி தூங்கலாம்? இது என்ன டீ மெண்டல் கேள்வி. நான் தூங்குவேன்ல. அது எப்படி நீ தூங்கலாம்? கண்ணை முடிதான் தூங்குவாவே எல்லாரும் மெண்டல்வலா? இல்லடி லூசு, எனக்கு தூக்கம் வரல. அதுக்கு எனக்கும் தூக்கம் வரல. அதான் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ரொம்ப சீன் படாத, வா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஃபோன் பேசுவோம். எனக்கு தூக்கம் வருது, மூடிட்டு போனை வைங்க மெண்டல்வலா. முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லி தொலைங்க மெண்டல்வலா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நடுச்சாமத்துல என்ன எழுப்பிட்டு இருக்கீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சும்மாதான். ஓ, உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா இதை நான் நம்பணும். நீ சும்மாவே மூஞ்சிக்கு கடலை மாவு போட்டுட்டு 6 மணிக்கே தூங்குறவா? நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியோ? சரி, உனக்கு என்ன டீ பிரச்சனை? நீ எப்பவுமே இப்படி பண்ண மாட்டியே. நீ என்ன டீ இன்னைக்கு இவ கூட சேர்ந்து வந்திருக்க? நான் அப்படியாட்டி உன்னை டார்ச்சர் பண்றேன்? ஆமா லூசு, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் சும்மாதான் கம்பெனி கொடுக்கேன். ஆமா, உங்க 2 பேருக்குமே ஆள் இருக்கு. இப்ப எதுக்கு அவங்களுக்கு கால் பண்ணி பேசாம என்கிட்ட பேசிட்டு இருக்கிய? என்னோட தூக்கத்தை எதுக்கு கெடுக்கீங்க? அவங்க தூங்கிருப்பாங்கல்ல, டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அதான். அப்ப நானும் அதே டாஸ்க் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்றீங்க? நீ எங்களோட ஃப்ரெண்டு. அடச்சி வாயை மூடுங்கட்டி மெண்டல்வலா. ஆளாளுக்கு ஒவ்வொருத்தனோட ஆளா வச்சுக்கிட்டு என்ன போட்டு உயிரை வாங்குதாள்வ. இப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ணா, சும்மா தூக்கம் வர வரைக்கும் பேசுவோம். அதான் எனக்கு தூக்கம் வருது. சரி, இப்போ உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு பிரச்சனை மயிரனாலதான் நீங்க தூங்காம இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. என்னன்னு சொல்லி தொலைங்க. என்ன, நாளைக்கு சஞ்சய் பார்க்குக்கு கூட்டு போறேன்னு சொன்னா, கூட்டு போவானா? அத நீ அவங்கிட்ட தான் கேட்கணும். அஞ்சலி நீ சொல்லு. அது வந்து அடிச்சி இழுக்காம மூடிக்கிட்டு சொல்லு. இருட்டி சொல்றேன். நாளைக்கு அஜய் வந்து எங்க வீட்டுல பேசுறேன்னு சொன்னா, பேசுவானா? ஐயோ, நீ அத அவங்கிட்ட தானடி போன் அடிச்சு கேட்கணும். என்கிட்ட ஏன்டி கேக்கீங்க மெண்டல்வலா? சொல்ல வரது முச கேள. என்ன, சஞ்சய் வந்து பார்க்குக்கு பீச்சுக்கு நாளைக்கு கூட்டு போறேன்னு சொன்னா, ஆனா கூட்டு போவானா? சும்மாவே நம்ம கம்பெனிக்கு வந்து பிஸியாவே இருக்குது. அவன் என்ன கூட்டு போவானா? ஜெனி, நாளைக்கு அஜய் பயப்படாம வந்து எங்க வீட்டுல பேசுவானா? அவன் சும்மாவே பயந்து பயந்து நடுங்குதான். வருவானா? மெண்டல்வலா, இருங்கட்டி. என் தூக்கத்தை கெடுத்து அவங்கள நான் நிம்மதியாவே தூங்க விட மாட்டேனே. என்ன பண்ண போறேன்? அவனோடையும் கான்ஃபரன்ஸ்ல போட போறேன். முடியாது. ஹலோ ஹலோ ஹலோ. அட சஞ்சய், நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? எனக்கு கண்மணி கால் பண்ணா. எனக்கு அந்த மெண்டல் தான் கால் பண்ணிச்சு. என்னடி லூசு? எனக்கு அந்த மெண்டல் தான் கால் பண்ணிச்சு. என்னடி லூசு? எனக்கு அஞ்சலி கால் பண்ணா. அஞ்சலி லைன்ல இருக்கலா? ஹாய் அஞ்சலி. அம்மா, இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு நீ என்ன பண்ற? எல்லாரும் நடிமா மாமர பேசுறது. தனியா பேசலாம். லே, ரொமான்ஸ் பண்றதா இருந்தா தனியா கால் கட் பண்ணிட்டு போய் பேசுங்க பாத்துக்காங்க. ஆமா, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? எனக்கும் ஜெனிக்கும் தூக்கம் வரல, அதான். அட, ஜெனி லைன்ல இருக்காளா? ஹாய் ஜெனி. ஹாய் சஞ்சய். டேய் மச்சான், என்ன சொல்லிட்டு நீ என்ன பண்ற? ஓகே,
ஜெனி உனக்கு தூக்கம் வரலன்னா நீ எனக்கு கால் பண்ணிருக்க வேண்டியதானே? எதுக்கு நீ அஞ்சலிக்கும் கண்மணிக்கும் கால் பண்ணிட்டு இருக்க? என்னது? இல்ல, உங்களை எதுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணணும், அதான் எனக்கே கால் பண்ணலாமே அப்படின்னு சொன்னேன். இதத்தான் நானும் சொன்னேன், ஆனா அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களாம். கண்மணி அடச்சி நிறுத்துங்க, சொல்லுங்க எதுக்கு கான்ஃபரன்ஸ்? இப்போ இந்த மீட்டிங் எதுக்கு? மெண்டல், எனக்கு போர் அடிச்சிச்சு, அதான் நான் அவளுக்கு கால் பண்ணேன். அப்படி இப்படின்னு எல்லாருக்குமே கால் வந்துட்டு, பாவம் கார்த்தியும் கரணும் மட்டும் இந்த கான்ஃபரன்ஸ் கால்ல மிஸ் ஆகுறாங்க. பாவம் இல்ல, அவங்க புண்ணியம் செஞ்சவங்க, இதுல இருந்து தப்பிச்சிட்டாவ. பேசாம அவளுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போடுவோமா? ஏ லூசு, தேவையில்லாம அவங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. எப்படி இப்ப அவங்க முக்கியமா பிஸியா தான் இருப்பாங்க. அப்படிங்கிற மேபி இருக்கலாம். ஜெனி, எதுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் கால்ல நீ இருக்க? எதுக்கு உனக்கு தூக்கம் வரல? ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னு இல்ல, அண்ணன் திடீர்னு வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமா கோவத்துல கத்துனா. காவியா அழுதுகிட்டு என்னோட ரூம்க்கு வராம எங்க அம்மா ரூம்லயே படுத்து தூங்கிட்டா. என்னாச்சுன்னு தெரியல. அண்ணன் கேட்டாலும் எந்த பதிலுமே சொல்லல. அவன் பாட்டுக்கு அமைதியா அப்படியே படுத்து தூங்குறதுக்கு போயிட்டான். அஞ்சலி, நீ எதுக்கு தூங்காம இருக்கேன்னு சொல்லு. அது வந்து எதுக்குன்னு உனக்கு தெரியாதாங்க. நாளைக்கு நீ உண்மையாவே எங்க வீட்டுக்கு வருவல்ல? சத்தியமா வாரேன் லூசு, எத்தனை தடவை உனக்கு சொல்லணும்னு தெரியல. ஒரு மாதிரி பயமாவே இருக்கு, வீட்ல என்ன சொல்லுவாங்க. நீ பயப்படாத, நான் இருக்கேன். அப்படியே நம்ம வீட்ல ஓகே தான் சொல்லுவாங்க. சொன்ன பிறகு நம்ம பீச் பார்க் அப்படின்னு எங்கேயாவது போயிட்டு வரலாமா? ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லட்டு, அதுக்கப்புறம் போலாம். ஹலோ, இந்த கான்ஃபரன்ஸ் கால்ல நானும் இருக்கேன்ப்பா, என்கிட்ட யாராவது பேசுங்களேன். அட, உனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னல, போனை கட் பண்ணிட்டு போய் தூங்குடி. ஜெனி, நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜெனி. ஆள் வந்து நல்ல சரியானவங்கதான்டி நீங்களா. நல்ல ஃப்ரெண்ட கலட்டி விட்டுட்டு போறீல. ஜெனி, கான்ஃபரன்ஸை கட் பண்ணிட்டு வா, நம்ம தனியா கால் பேசுவோம். அட, ஒண்ணும் தேவையில்லை, எனக்கு தூக்கம் வந்துட்டு நான் தூங்க போறேன். அஞ்சலி, நீ கான்ஃபரன்ஸ் கட் பண்ணிட்டு வா, நம்ம தனியா ஃபோன் பேசுவோம். ஓகே, பை. நானும் பை ஃப்ரெண்ட்ஸ். ஏ அஞ்சலி, அவளுக்கு இப்ப கேட்காத கண்மணி, கட்டாத, கட் பண்ணிட்டு போயிட்டா. நம்ம பேசாம கரணும் கார்த்தி இருக்கிற கோவாக்கு போவோமா? ஏன், அவங்க சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாங்கோ? அப்படின்னு இல்ல, கொஞ்சம் லைட்டா ஆசையா இருக்கு. அப்படி கோவாக்கு சுத்தி பார்க்க போலாமா? நீ போலாம், ஆபீஸ்ல டூர் கூட்டு போனா போலாம். ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காது போலயே. அதுவும் சரிதான். அட ஜெனி, உனக்கு போன ஆசையா இருக்கா? சொல்லு, நான் கூட்டு போறேன் எல்லாரையுமே. ஒன்னும் தேவையில்ல, காலை கட் பண்ணிட்டு வாங்க, தனியா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஓகே, பை கண்மணி. ஓகே, பை கண்மணி. அட இருங்க பேசிட்டே இருக்கும் நம்ம சொல்ல சொல்ல போனை மீறி வச்சிட்டு போறாள்வ. இதுக்கு எதுக்கு நீ எனக்கு கால் பண்ணீங்க? என் தூக்கத்தை ஏன்டி கெடுத்தீங்க? குளிச்சுட்டே வந்தாச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கத பாரு. தூங்கமுச்சுல மட்டும்தான் இப்படி அமைதியா இருக்கிறது. இவரை எப்படி எழுப்ப? எங்க எங்க எங்க? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். எங்க போற? அட, இது என்னங்க கேள்வி? எங்க போறேனா? நான் காலையிலே குளிச்சு கிளம்பிட்டேன். நீங்க எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வாங்க, நம்ம சுத்தி பார்த்துட்டு நாளைக்கு கிளம்பணும்ல. என்ன எழுப்பாம எப்படி போய் குளிச்ச? ஏன்? இல்லனா சேர்ந்து குளிச்சிருப்போம்ல. சீ, வாயை முடிட்டு போய் குளிச்சுட்டு வாங்க. காலையிலே ஆரம்பிச்சிட்டாரு. கைய விடுங்க. காத்திமா, என்ன? கைய விட்டுட்டு போய் குளிங்க. எனக்கு ஒண்ணு தாயேன், ஒன்னே ஒண்ணு தந்தா போதும். மூக்கிலே குத்திடுவேன், வேணா அடி தரேன். ஒழுங்கா பேசாம போய் குளிங்க. சே, நீ ரொம்ப மோசம் காத்திமா. பரவாயில்ல, இருக்கட்டும், போய் குளிங்க. போய் குளிங்க, போய் சுத்தி பார்க்கலாம் போகணும், சீக்கிரம். சரி சரி, கத்தாத. போய் குளிச்சுட்டு வாங்க. ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? முடிச்சிட்டேன். அதுக்கு நைட்டு முழுக்க நீ முடிச்சிருவேன்னு சொல்லியே நான் முடிச்சிருக்கேன். அது
சரி. ஆமா, நீ எதனாலும் வேக வேகமா முடிச்சிருத. அதனாலதான் ஒன்ன வந்து முன்னாடி வச்சு இவ முடிச்சிருவா. நம்ம முடிச்சே தீரணும்னு சொல்லி நான் முடிக்கேன். சரி சரி வா, சீக்கிரம், லேட் ஆயிட்டு. சும்மாவே நம்ம எப்பவும் வர பஸ்ஸை விட்டுட்டு அன்னைக்கு அடுத்த பஸ்ல தான் வந்திருக்கோம். இப்படி ஹாயா கதை பேசிட்டு போனா அவ்வளவுதான். வா வேகமா. அதுவும் சரிதான். இன்னைக்கு வேற புதுசா யாரோ நமக்கு கிளாஸ் மேமோ இல்ல சாரோ வராங்க. அவங்கள பார்க்க நானும் எக்ஸைட்டா இருக்கேன். அலையாத வா. கீர்த்தி, இந்த ரோட பாரேன். எப்பவும் வர பஸ்ல வந்திருந்தா அந்த நேரம் காலேஜுக்குள்ளே போயிருப்போம். அது காலேஜ் கிட்டே கொண்டு போய் விட்டுரும். இந்த பஸ் அங்கா விட்டுட்டு நம்ம இப்ப அங்க இருந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். இதுல இந்த ரோடு வேற சேரு சகுதியமா இருக்கு. சரி வா வேகமா போவோம். வா. அட கீர்த்தி, தள்ளி வா, கார் வருது. பொறுக்கி பொறுக்கி நாய், கார்ல போனா தெரியுது நினைப்பு போல. கீர்த்தி வேண்டாம், விடுடி. நான் என்னடி தப்பு பண்ண? எதுக்கு நான் பயப்படணும் இப்ப? பொறுக்கி, சரியான பொறுக்கி. இப்ப எப்படி நான் இந்த ட்ரெஸ்ல காலேஜுக்கு வருவேன்? பொறுக்கி பொறுக்கி நாய். ஐயோ, இந்த கிளி கிளிக்கால சரியான பஜாரியா இருப்பா போலயே. நமக்கு வேற லேட் ஆயிட்டு. சரி கிளம்பிடுவோம். ஏய் பொறுக்கி நின்னு. பொறுக்கி, சரியான பொறுக்கி. நான் எப்படி இப்ப இந்த ட்ரெஸ்ல காலேஜுக்கு வருவேன்? கீர்த்தி, என்ன? இல்ல கீர்த்தி, நம்ம வேணும்னா உன் ட்ரெஸ் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு ஸ்டாஃப் ரூம்ல இருப்போம். அதுக்கடுத்து கிளாஸ்க்கு போவோம். அப்படிதான் பண்ணணும் போல. வீட்டுக்கும் போக முடியாது இனிமே. சரி வா, சீக்கிரமா போய் பெர்மிஷன் கேட்போம். வா. பொறுக்கி நாய், அவனால நான் எல்லார்ட்டையும் ஏச்சு வாங்கிட்டு இருக்கேன். நான் எந்த தப்புமே பண்ணல, எல்லாருமே என்னை ஏசிட்டு இருக்காவ. எங்குள்ள பொறுக்கிய யார் முடிஞ்சிட காலையில முடிச்சுனே தெரியல, நேரமே சரியில்லை. பொறுக்கி, சரியான பொறுக்கி. நல்ல வேளை கிளாஸ்ல புது ப்ரொஃபசர் யாருமே இல்ல. நானும் பயந்து பயந்து வந்தேன். லேட் ஆயிடுச்சு, ஏதாட்டு சொல்லுவாங்களோ. நீ கேட்டா விட்டு சொல்லணும். எங்குள்ள பொறுக்கினே தெரியல, தேவையெல்லாம் மேல வந்து சேர் அடிச்சுட்டு போயிட்டான். கார்ல போன பெரிய கும்பு இருக்குன்னு நினைப்பு போல. மெண்டல். கீர்த்தி, அவர் மேல மட்டும் தப்பு இல்ல, நம்மளும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓரமா போயிருக்கணும். மூக்குல குத்துறம்பத்துக்கா, அதான் ரோடு மேடு பள்ளமா இருக்குன்னு தெரியுதுல. கொஞ்சம் ஸ்லோவா போனாதான் என்ன இவங்களுக்கு. என்னமோ கார் தான் கையில கிடைச்சிட்டுனா என்னமோ ரேஸ் ஓட்டுற மாதிரிதான் வேகமா ஓட்டிட்டு போறாங்க. சரி சரி விடு விடு, கூல். அதான் ட்ரெஸ் காஞ்சிட்டல, விடு. வா கிளாஸ்க்கே போவோம். இன்னைக்கு எனக்கு காலையில இருந்து மூட் அப்செட் ஆயிட்டு. வா. வா. அட ரகு, இப்ப போற இந்த ரெண்டு பொண்ணுங்களும் காலையில நம்ம சேரடிச்ச பொண்ணுங்க தானே. அவ்வளவுதான், இந்த இடத்துல நம்மள பார்த்துச்சு சோழிய முடிச்சிரும். வந்தனைக்கே நமக்கு பயத்தை காட்டுறாள்வளே. ஜூனியரா சீனியரான்னு வேற தெரியலையே. ஒருவேளை நம்ம கிளாஸா இருக்குமோ? ஐயோ, நம்ம கிளாஸ்க்கு போன பிறகுதான் தெரியும் இன்னைக்கு நமக்கு வரது சாரா இல்ல மேமானி. வா வேகமா போவோம். அட இந்த காரு, கிட்டி கிட்டி பாரு. என்ன இந்த காரு? அட இந்த காரு அந்த கார் மாதிரியே இல்ல. அந்த கார் மாறிலாம் இல்ல மெண்டல், அதே கார் தான். நம்ம மேல சேர் அடிச்சிட்டு போச்சு அதே காரு. ஓ, அந்த கார் நம்ம காலேஜுக்கு வரதுக்கு தான் இவ்வளவு வேகமா பறந்து வந்துச்சா? இந்த கார் ஏதாவது பண்ணணுமே. கிட்டி சும்மா இரு. நம்ம காலேஜ்ல யாருமே இந்த மாதிரி கார் கொண்டு வர மாட்டாங்க. இந்த கார் ஒருவேளை நம்ம கிளாஸ்க்கு புதுசா வராங்களே அவங்களோட காரா இருக்குமோ? வந்த அன்னைக்கே நம்ம கிட்ட வேலையை காட்டுறான். அப்ப இவனோட காரை பஞ்சர் பண்ணி விட வேண்டிதான். வேண்டாம் கீர்த்தி, நம்ம கிளாஸ் எடுக்கிறவனா இருந்தா கிளாஸ்லயே வச்சு நம்ம ஏதாவது செய்யலாம். இங்க தானே இருக்க போறான், நம்மளும் இன்னும் ஒரு வருஷம் இருக்க வேண்டியது இருக்கு. அதனால ஃப்ரீயா விடு. முடியாது, எனக்கு இந்த காரை பஞ்சர் பண்ணியே தீரணும். ஆணி ஏதாவது இருக்கா? கார் டயரெல்லாம் ஆணி ஏதாட்டு வச்சு குத்துனாதான் பஞ்சர் ஆகும். கீர்த்தி வேண்டாம் டி, விடு, ஃப்ரீயா விடு. இன்னொரு நாள் நம்ம இவனை வச்சு செய்யலாம். சரி, நீ சொல்றதுக்காக மட்டும் இல்ல, என்கிட்ட இப்ப இந்த கார் டயரை பஞ்சர் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல.
பின்ன வச்சு குத்துனாலும் எப்படி இந்த கார்லாம் பஞ்சர் ஆகாது. என்னைக்காட்டு ஒரு நாள் பைக்ல எதுலையாவது வராமலா இருப்பான். அன்னைக்கு அவனுக்கு இருக்கு. சரி வா கிளாஸ்க்கு போவோம். என்ன இவரு நம்ம வர்றதுக்கு முன்னாடியே கிளாஸ்க்கு வந்து நிற்காரு. ஐயோ திரும்பவும் இவர்கிட்ட தான். என்னடி கீர்த்தி திரும்பவும் ரோட்லனா சேர் அடிச்சாரு, இப்ப எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவாரோ? எனக்கும் ஒன்றும் தெரியலடி. ஏதாட்டு சொல்லட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம். ராஜு நல்லா ஜோக் பண்ற. தேங்க்யூ சார். ஸோ எல்லாம் சேர்ந்து மொக்க போட்டுட்டு இருக்கு. இவ்வளோ வந்து என்ன எதுவுமே சொல்லாம அப்படியே நிற்கால்வ. இவ்வளோ இல்லாம எனக்கு வேற போர் அடிக்குதே. சார் நம்ம கிளாஸ்க்கு புதுசா 2 பேர் வந்திருக்காங்க. வாய மூடல மச்சான். அதான் அவன் என்ன திட்டாம்ல திரும்பு. லேய் மன்னிச்சிரு சோபி, தெரியாம திட்டேன். இருங்க உங்க எல்லாரும் ஒரு நாள் பார்த்துக்கிறேன். என்னல மச்சான் இப்படி சொல்றா? வாய மூடு, கொசு பேர போகுது. அப்ப எக்ஸாம்க்கு இனிமே இவ்வளவு காட்ட மாட்டாள்வளா? மூடல வாய. சார் உள்ள வரலாமா? இது அதே பொண்ணு தானே? ஐயோ நம்ம கிளாஸ் தானா? எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? இந்த அவர் உங்களுக்கு ஃப்ரீ அவரும் கிடையாது. 2 பேரும் எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க? ஆமா, இதுக்கு முந்தின கிளாஸ்ல நான் உங்களை பார்க்கவே இல்லையே. இதுக்கு முந்தின கிளாஸ் நாங்க அட்டென்ட் பண்ணாதானே சார் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முந்தின கிளாஸ் நாங்க அட்டென்ட் பண்ணவே இல்லை. அட கீர்த்தி வாய மூடு. அதான் இதுக்கு முந்தின கிளாஸ் அட்டென்ட் பண்ணாம எங்க போனீங்கன்னு கேக்குறேன். அதுவா சார், ஒரு எரும மாடு பொறுக்கி. எனக்கு தீ பொறுக்கி வாங்கிட்டு வம்பிழுத்தானா? இவன் வேற ஒருத்தன். நம்மளதான் சொல்லுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தேவா. பொறுக்கி வம்பு இழுத்துருந்தானா செவுட்ல நானே ஒண்ணு வச்சிருப்பேன். அவன் வம்புலாம் இழுக்கல, ஆனா வம்பு இழுத்த மாதிரி சேர்த்தவாறு எங்க மேல அடிச்சுட்டு நிக்காமலே போயிட்டான். கார்ல வந்தா பெரிய இதுன்னு நினப்பு போல அவங்களுக்குலாம். இவ யாரையோ பொய் வச்சுலாம் பேசுன மாதிரி இருக்கு. கீர்த்தி அந்த பொறுக்கி எங்க மேல தண்ணி அடிச்சதுனால சாரி சேத்த வாரி இறைச்சதுனால எங்களால கிளாஸ் சரியா அட்டன் பண்ண முடியல. நின்னு ஒரு சாரி கூட கேட்காம போயிட்டு அந்த பொறுக்கி. அவனை நீ சும்மாவா கீர்த்தி விட்ட? அவன் கார் கண்ணாடியெல்லாம் கல்ல விட்டு எரிஞ்சிருக்க வேண்டியதானே? எரிஞ்சு உடைக்கலாம் தான் நினைச்சேன். எனக்கு காலேஜுக்கு லேட் ஆயிட்டு, அதனாலதான் நான் அமைதியாவே விட்டுட்டேன். இப்பவும் அந்த காரை பார்த்தேன், ஏதாட்டு பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கு அடுத்தது இந்த என் பக்கத்துல நிக்கிறாள, இவ தான் எதுவும் பண்ண வேண்டான்ட்டா. என்னது நம்ம காலேஜ்லயா? நம்ம காலேஜ்ல இவ நம்ம சார தான் சொல்லிட்டு இருக்காளா? அட கீர்த்தி லூசு. கீர்த்தி எதுக்கு ரொம்ப ஓவரா வாய் பேசிட்டு இருக்க? வந்து உட்காரு. என்னது ஓவரா வாய் பேசுறேனா? உன் மேல சேர் அடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். பிரியா, உனக்கு ஃப்ரீயா ஒரு அட்வைஸ் தரேன், கேட்டுக்கோ. தேவையில்லாம அடுத்தவங்களோட எமோஷனலா விளையாடாத. அதுவும் கீர்த்திக்கிட்ட நீ வாயை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல இருந்த மாதிரியே சவுண்ட் ரொம்ப ரேஸ் பண்ணி பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்காது. கீர்த்தி ரொம்ப அவங்க நல்லவங்க, அதனால ப்ளீஸ் எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிடாம வந்து உட்காருட்டி. சொல்லுங்க சார். இப்ப நாங்க 2 பேர் லேட்டா வந்ததுக்கு கூட அந்த கார் தான் காரணம். பாவம் அவரு அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்காரு. அச்சோ பாவம். கீர்த்தி விடுட்டி. இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா தான் வாய் பேசுது. இவளை கவனிச்சுக்கிட்டேன் ஒரு நாள். போய் உட்காருங்க. அண்ட் உங்க நேம சொல்லிட்டு போய் உட்காருங்க. ஐ அம் கீர்த்திகா. ஐ அம் சோபியா. ஓகே, போய் உட்காருங்க. பானு, நீ எங்க எந்திக்க? சார் அது வந்து இவங்க 2 பேரும் உள்ள போய் உட்காரணும்ல, அதான் நான் வழி விடுறதுக்கு எந்திக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ அப்படியே உள்ள தள்ளி போய் உட்காரு. இவங்க இப்படி இந்த வாரத்துல உட்காருவாங்க. சார் ஆனா பானு நீ போய் உட்காரு. கீர்த்தி நான் வேணா இந்த சைடு இருக்கேன், நீ உள்ள போறியா? வேண்டா சோபி நீ போ. அடுத்த அதுக்கும் ஏதாட்டு சொல்லிட்டு இருப்பாரு. சரி, எதுக்குதான் இன்னைக்கு இவரை பார்த்து தொலைஞ்சுனே தெரில. இன்னைக்கு யார் மூஞ்சிரம் முழிச்சேன்? நாளே நல்லா இல்லை. காலேஜ் இப்படி மொக்கையாவே போயிருமோ?
டேய் மச்சான், என்கிட்ட கீர்த்தி உட்கார போறா. உட்காருன்னு சொன்னாலும் உட்காரவே மாட்டா. ஐயோ, இன்னைக்கு இவரா பார்த்து நமக்கு அமைச்சு வைக்காரு. சரி சரி ரொம்ப பறக்காத அமைதியா இரு. இந்த பொண்ணு கொஞ்சம் ஓவரா தான் வாய் பேசுது.